முறையை கேட்டு என் முன்னால இருந்து விலகி போ என்றான். அந்த மனிதனின் பேச்சை கேட்டு எரிச்சலான சமரன் கோபத்துடன், பளபளன்னு பேசிக்கிட்டே இருக்க, என்ன தாக்க வருவியா இல்ல இப்படி பேசிக்கிட்டே நேரத்தை வீணாக்க போறியா? பரவாயில்ல, உனக்கு பயமா இருக்குன்னா நானே தொடங்குறேன் என்ற சமரன் உடனே வாளை சுழற்றி வேகமாக தன் பாதத்தை தரையில் பதித்தான். பின் அந்த மகாயோக நிலை வீரன் மின்னல் வேகத்தில் தாக்கத் தொடங்கினான். சமரனின் வேகமும் மிக அதிகமாக இருந்தது. சுற்றி நின்றவர்கள் அனைவரும் திடீரென அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள ஆரம்பித்தனர். எதிரி குழுவின் வீரர்கள் மட்டுமல்ல, மன்னாதனும் சமரனின் இந்த வேகத்தை கண்டு பயந்தான். ஆனால் தாமதிக்காமல் தன்னை மீட்டுக் கொண்டவன் அடர்த்தியான கூர்மையான நகங்கள் பதிக்கப்பட்டிருந்த தனது சேமிப்பு வளையத்தில் இருந்து கருப்பு கையுறைகளை எடுத்தான். பின் வேகமாக அந்த கையுறைகளை அணிந்து தன் முஷ்டியை இறுக்கி தனது மஞ்சள் சக்திகளை சேகரிக்க தொடங்கினான். இப்போது மன்னாதனின் முகத்திலும் சிறிதும் பயம் இல்லை. மாறாக சமரன் அருகில் வருவதற்காக அவன் காத்திருக்க ஆரம்பித்தான். அவனை பார்க்கும் போது அவன் நெருங்கிய சண்டைகளில் தேர்ச்சி பெற்றவன் என்பது போல தோன்றியது. அதனால் சமரனின் தாக்குதலை தவிர்ப்பதற்கு பதிலாக அவனுடன் நெருங்கி மோத முடிவு செய்தான் மன்னாதன். இதற்காக ஒரு படி முன்னோக்கி சென்றான். சமரன் வாளை கொண்டு வேகத்தோடு